பிரியமானவர்களே, யாரும் கூடி வந்து இவ்வளோ நேரம் ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்திரிக்க, அவரை பாட, அவரை நோக்கி நம்மை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த நேரம் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நேரம். நிறைய பேர் குடும்பங்களுக்காக ஜெபித்து ஜெபித்து எழுதி வைத்து ஜெபித்து ஜெபித்து அநேக அற்புதங்களை, அதற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். குறிப்பாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்களோடு கூட டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், இன்னும் ஃபேஸ்புக் மூலமாக, யூடியூப் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் எல்லாம் தைரியமாக, நல்ல சந்தோஷமாக, சோர்வில்லாமல் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் நம்முடைய அந்த ஆவி உற்சாகமாக இருக்கிறபடினால அந்த மாம்சத்தின் பலவீனங்களை நம்ம எதிர்த்து நின்று போராடி ஜெபித்து இன்னைக்கு வெற்றி பெற போகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு குடும்பங்களுக்காக கர்த்தர் கொடுத்த ஒரு முக்கியமான வார்த்தை, வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். யோசுவா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோசுவா 5:9. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. ஆமேன். எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிற முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? குடும்பத்தின் மேல் இருக்கிற நிந்தைகள் புரட்டப்பட வேண்டும். ஆமேன். நிந்தைகளை கர்த்தர் மாற்றி போட வேண்டும். இன்னைக்கு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற காரியம் இதுதான். நிந்தை, அவமானம், போராட்டம் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு கில்கால் என்று பெயரிட்டார்கள் என்று பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நிந்தைகள் மாறப்போகிறது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பல விதங்களில் நிந்தை, இளவயதின் நிந்தை, இளவயதின் பாவங்களினால் வந்த நிந்தை, எகிப்தின் நிந்தை என்று சொல்லும் பொழுது எகிப்தில் அவர்கள் அடிமைப்பட்டிருந்தபடியினால் வந்த நிந்தை. இன்றைக்கும் பலவிதமான பாவ அடிமைத்தனத்தினால பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது கணவர் பிடிக்கப்பட்டிருந்தாலோ அது நிமித்தம் குடும்பத்துக்கு பல நிந்தைகள் வந்து விடுகிறது இல்லையா? உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு குடிகார தகப்பனால அல்லது குடிகார பிள்ளையினால குடும்பத்துக்கே நிந்தை. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற இந்த நிந்தையை நீங்க மாற்றி போடணும் என்று நம்ம கேட்க போகிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த நிந்தை எப்பொழுது மாறியது என்பதை நம்ம பார்த்து வாசித்து அதன்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5:2. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரரை 2ஆம் விசை விருத்த சேதனம் பண்ணு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நிந்தை எப்பொழுது மாறும்? நிந்தை எப்பொழுது புரட்டப்படும்? நம்ம குடும்பத்தில் இருக்கிற நிந்தை எப்பொழுது மாறும் என்றால், இந்த வசனத்தின்படி நாமே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள ஒப்பு கொடுக்கும் பொழுது. ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை கருக்கான கத்தி எடுத்து நீ 2ஆம் விசை பரிசுத்தம் பண்ணு அல்லது விருத்த சேதனம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கருக்கான கத்தி என்று சொல்லும் பொழுது அது வசனத்தை குறிக்கிறது. இருபுறமும் கருக்கான பட்டயம், தேவனுடைய வசனம். இந்த வசனத்தை வாசிக்க அந்த வசனத்துல இருந்து நமக்கு ஒரு பரிசுத்தம் உண்டாகும். அந்த பரிசுத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தை மாறும். ஆமேன். உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இப்படிப்பட்ட நிந்தையான காரியம்
காரியங்களை செய்ததினால உங்க குடும்பத்துல உங்களுக்கு நிந்தையா இருக்கலாம், அல்லது பலவிதமான குறைவுகளினால பிரச்சனைகளினால நிந்தையா இருக்கலாம். ஆனா முதல்ல நம்ம இந்த நிந்தை மாற நம்ம என்ன செய்யணும்னா, நம்மை நாமே அர்ப்பணிக்கணும். நம்முடைய ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, அப்பா எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களுடைய பாவங்களை நீங்க கழுவுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது இந்த நிந்தை மாறும், நிந்தை புரட்டப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, வாலிப வயதுல செய்த பாவத்தினால வந்த சாபம் ஒருவேளை இன்றைக்கு நிந்தை கொண்டு வந்திருக்கலாம். அப்படிப்பட்டவங்க நீங்க தயவு செஞ்சு மறுபடியும் உங்களை ஆண்டவருடைய கரத்துல, ஆண்டவருடைய பாதத்துல, அப்பா எங்களை மன்னிங்கன்னு கேளுங்க. நீங்க என்ன பாவம் செஞ்சீங்க, ஒருவேளை நான் என்ன பாவம் செஞ்சேனே எனக்கு தெரியலையே நினைக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவருடைய கரத்துல, அப்பா என்னை ஒரு விசை கழுவுங்கப்பா நம்ம கேட்க போறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, என்னை கழுவும் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே கழுவும் என்று சொல்லி, பலிபீடத்தில் என்னை படைக்கிறேன் என்று சொல்லி நம்ம எல்லாம் பாடலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை உம்முடைய இரத்தத்தினால கழுவுங்கன்னு சொல்லுங்க, கழுவி சுத்திகரிங்கன்னு சொல்லுங்க, என்னை படைக்கிறேன் அப்பா என்று ஹல்லேலூயா. அப்பா எங்களை ஒரு விசை கழுவுங்கன்னு யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவர்களை ஒரு விசை நீர் கழுவும் ஆண்டவரே, சுத்திகரியும் ஆண்டவரே. அவருடைய பாவத்தின் நிந்தை இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. பாவ பழக்க வழக்கங்களில சிக்கியிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளை நீர் ரட்சிப்பீராக, ஒரு விசை கழுவுவீராக. தகப்பனே உங்க கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, கீழ்ப்படியாத பிள்ளைகள் நிமித்தம் சுமக்கிற அந்த நிந்தை இப்பொழுது புரட்டப்படட்டும் ஐயா. பிள்ளைகளை கழுவி சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. தவறான பாவ பழக்க வழக்கத்துக்குள்ளே, அடிமைத்தனத்துக்குள்ளே, தவறான ரிலேஷன்ஷிப்ல சிக்கி இருக்கிற பிள்ளைகளை விடுவித்து அது நிமித்தம் அப்பா வந்த நிந்தையை கர்த்தர் மாற்றி போடுவீராக, புரட்டி போடுவீராக ராஜா. வீட்டுக்குள்ள இருக்கிற சண்டை, வாக்குவாதம், இது நிமித்தம் பக்கத்து வீட்டுல தலை வச்சு படுக்க முடியல, அவ்வளோ நிந்தை, தலைகுனிந்து வாழ்கிறோம் என்று யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கள பாவத்தை மன்னிங்க, அந்த கோபத்தை எடுத்து போடுங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற சண்டை விலகட்டும், ஒரு விசை கழுவி சுத்திகரித்து அந்த நிந்தை புரட்டப்படட்டும் அப்பா, இயேசுவின் நாமத்தில். அப்பா, பழைய பாவத்தினால பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்ட முடியாதபடிக்கு, கட்டப்பட விடாதபடிக்கு இருக்கிற அந்த பாவ காரியங்களினால வந்த நிந்தை இயேசுவின் நாமத்தில் புரட்டப்படும்படி உம்முடைய பிள்ளைகளை ஒரு விசை கழுவுங்கப்பா, கழுவுங்கப்பா, கழுவுங்கப்பா. இள வயதின் பாவங்களை ஆண்டவரே அதை சுமந்து திரிகிறார்களே, அது நிமித்தம் நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசை கழுவி சுத்திகரித்து அந்த இள வயதின் பாவத்தினால் வந்த சாபத்தை முறித்து போடுவீராக, முறித்து போடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு குடும்பத்தையும் கழுவுங்கப்பா. பெற்றோர் பிள்ளைகளை கழுவுவீராக, கணவன் மனைவிகளை கழுவுவீராக, உடன் பிறந்தவர்களை கழுவி சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, நீர் அவர்களை கழுவதினால, தங்களை அவர்கள் ஒப்பு கொடுக்கிறதினால குடும்பத்தில் இருக்கிற நிந்தை புரட்டப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். நிந்தை மாறட்டும் அப்பா, நிந்தை மாறட்டும் அப்பா. அவர்கள் தலை குனிந்து வாழ்ந்தது போதும் தகப்பனே, தலை நிமிர்ந்து வாழ வைங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர்களுக்கும். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர்களுக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, பாவத்தினால வந்த நிந்தைகளை கர்த்தர் மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். ஆமென். நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டீர்கள் இல்லையா? பலிபீடத்தில் உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்களே, கண்டிப்பா கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி
அது நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தினர் அத்தனை பேரும் தலை நிமிர்ந்து வாழ ஆண்டவர் கிருபை கொடுப்பார். ஏனென்றால் இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருடைய வசனத்தினால பரிசுத்தம் உண்டாகும். அந்த பரிசுத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசித்து 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 அதன்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிந்தை கண்டிப்பாக புரட்டப்படும். ஆமென், ஹல்லேலூயா. நெகேமியா, நீங்கள் நெகேமியாவின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். நெகேமியா 2:17. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. ஆமென். நாம் இனி நிந்தைக்குள்ளிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்க்கிறோம், அலங்கம் இடிக்கப்பட்டதினால, அலங்கம் சுட்டரிக்கப்பட்டதினால ஒரு நிந்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இதை பார்த்த நெகேமியா அவர் சொல்லுகிறார், நாம் இனி இந்த நிந்தைக்குள்ள இருக்கக்கூடாது. நிந்தையில் இருக்கக்கூடாது என்றால் நம்ம இந்த அலங்கத்தை கட்ட வேண்டும். ஆமென். சுட்டரிக்கப்பட்ட அந்த அலங்கத்தை, அந்த பாழாய் கிடக்கிற அந்த வாசல்களை நம்ம கட்டும் பொழுது கண்டிப்பா நம்ம நிந்தைக்குள் இருக்க மாட்டோம் என்று நெகேமியா சொன்னார். அதே மாதிரி 3ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தா ஒவ்வொருவரும் எழுந்து அவர்கள் கட்டினார்கள். 52 நாளைக்குள்ள அலங்கம் கட்டப்பட்டது. அது நிமித்தமாக பிரஜாதிகள் சொன்னாங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு அவ்வளவு ஆர்ப்பரித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பண்டிகைகளை கொண்டாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. ஆமென். இன்றைக்கு கூட உங்க வாழ்க்கையில சில நிந்தைக்குள்ள நீங்க இருக்கலாம். உங்களுடைய குடும்பம் இடிக்கப்பட்டதினால, உங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டதினால, பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை இடிக்கப்பட்டதினால, அல்லது உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற சில குறைவுகளினால நீங்க நிந்தைக்குள்ள இருக்கலாம். நிந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கலாம். பிறர் உங்களை பார்க்கும் பொழுது உங்களை நிந்தையாய் பார்த்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படலை, என்னுடைய குடும்பம் இப்படி இருக்கிறதே, என்னுடைய குடும்பத்தை பார்த்து எல்லாரும் நிந்திக்கிறாங்களே என்று நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நிந்தை மாற வேண்டுமானால் நீங்க அலங்கத்தை கட்டணும். ஆமென். உங்களுடைய குடும்பத்தை நீங்க கட்டணும். ஹல்லேலூயா. நிந்தை மாற வேண்டுமானால் நாம் நம்முடைய குடும்பத்தை கட்டணும். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி இல்லாத ஸ்திரீ இடித்து போடுகிறாள். இடித்து போடப்பட்டு விட்டாலே அங்கு நிந்தை வந்துவிடும். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே, ஒருவேளை கணவர்கள், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் கேளுங்க, அப்பா, எங்களுடைய பகுதியிலிருந்து நாங்கள் எங்கள் குடும்பத்தை கட்டணும். ஒரு மகனாக நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாததுனால எங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ நிந்தை. ஒரு மனைவியாக நான் இருந்து செய்ய வேண்டிய இடத்துல நான் இல்லாமல் போனதுனால எவ்வளோ நிந்தை. கணவனுடைய பொசிஷனில் நான் இருக்காததுனால எவ்வளோ நிந்தை. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா, எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் கட்டணும். ஆமென். 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அவரவர் கட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த பொசிஷனில் குடும்பத்தில் இருக்கிறீங்களோ, குடும்பத்தில் உங்களால் எப்படி குடும்பத்தை கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவருக்காக மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய அலங்கத்தை, உங்களுடைய வீட்டை, உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போறீங்க. ஆண்டவரே, தேவையில்லாத பேச்சுக்களை பேசி என் குடும்ப வாழ்க்கையை நான் இடித்து கொண்டிருக்கிறேன், என்னை மன்னிங்கப்பா, அது நிமித்தம் எவ்வளோ நிந்தை. ஆண்டவரே, என்னை மன்னியும். தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. இன்னும் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாததுனால எவ்வளோ நிந்தைகள், எவ்வளோ அவமானங்கள். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா, எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் உங்க கையில இருக்கு. அவருடைய குடும்ப வாழ்க்கையை நீங்க கட்டி எழுப்பிட்டீங்கன்னா அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு
இருக்குமே தகப்பனேன்னு சொல்லுங்க. இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லாததுனால பலவிதமான நிந்தைகள். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம், எங்களால குழந்தையை ஆண்டவரை உருவாக்க எங்களால முடியாது, ஆனால் நாங்கள் ஜெபித்து 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 உம்முடைய சமூகத்திலிருந்து எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை வாங்கி கொடுத்து அவர்கள் குடும்பங்களை கட்டி எழுப்ப எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. இப்படி நீங்க ஜெபத்தோடு ஜெபித்து ஜெபித்து ஞானத்தை கேட்டு வாங்கி புத்தியை கேட்டு வாங்கி நீங்க உங்க குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பும் பொழுது பாருங்க, எல்லா நிந்தைகளும் மாறும். ஆமேன். நீங்க இனி நிந்தைக்குள் இருப்பதில்லை. ஆமேன். பிள்ளைகளை குறித்த நிந்தை மாறும், உங்களுடைய வீட்டை குறித்த நிந்தை மாறும். நீங்கள் இனி நிந்தைக்குள் இருப்பதில்லை. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்படும். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்கள் குடும்பங்களில் இருக்கிற எல்லா போராட்டங்களின் நிமித்தம் அப்பா வருகிற நிந்தை மாறும்படி எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கப்பா. இப்படி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையை கத்தர் கட்டி எழுப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்தை கட்டி எழுப்புங்க. ஞானமற்ற வார்த்தையினால, ஞானமற்ற செயல்களினால எத்தனையோ குடும்பங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறதப்பா, சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதப்பா, வாசல்கள் பிடுங்கப்பட்டிருக்கிறதப்பா, தாழ்பால்கள் இல்லையப்பா. அது நிமித்தம் ஒரு நிந்தையை நம்முடைய பிள்ளைகள் சுமந்து கொண்டிருக்கிறார்களே. மற்றவங்க எல்லாம் சொல்றாங்களே இவங்க ஆண்டவரே ஆண்டவரேன்னு போனாங்களே, இன்றைக்கு வீடு கட்டப்படலையே, குடும்பம் நிம்மதியா இல்லையே என்று சொல்றாங்களே. தகப்பனே, அந்த அப்படிப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில இன்றைக்கு அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து கிருபையை கொடுத்து ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க தகப்பனே. ஆண்டவரே, நிந்தை மாறட்டும் அப்பா. அதே போல அவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க விடாதபடிக்கு திருமண தடைகளை கொண்டு வருகிற எல்லா நிந்தைகள் விலகட்டும். குடும்பங்களை கட்டி எழுப்புங்க, பிள்ளைகள் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க தகப்பனே. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை கொடுத்து அந்த நிந்தை மாறும்படி கர்த்தர் செய்யுங்க தகப்பனே. குழந்தை உருவாகட்டும் அப்பா. பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படுவது நிமித்தம், குடும்ப வாழ்க்கை கட்டப்படுவது நிமித்தம் நிந்தை மாறட்டும் அப்பா, நிந்தை மாறட்டும் அப்பா. கடன் பிரச்சனையினால ஆண்டவரை நிந்தைக்குள் இருக்கிறாங்களே, பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுத்து நிந்தை மாற்றி விடுங்கப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. இந்த நிந்தை மாறட்டும், குடும்பங்கள் கட்டப்படட்டும், உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும். உங்க கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நிந்தைகள் மாறுகிறதற்காக கரங்களை தட்டி உமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உமை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதிப்பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதிப்பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நிந்தைகள் மாறுவதற்கான வழிகளை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நிந்தைகளை ஆண்டவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. எவ்வளோ காலம் நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், எவ்வளோ காலம் அவமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், சொந்த குடும்பத்திலேயே எனக்கு ஒரு ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மேன்மை இல்லை, எல்லாரும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களே என்று துக்கத்தோடு இருக்கிற
உங்களை பார்த்து தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார். உங்களை ஒப்பு கொடுத்துருங்க, பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. குடும்ப வாழ்க்கையை கட்டுறதுக்கு, உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவரிடத்துல பலன் கேட்டு நீங்க கட்டி எழுப்பும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய நிந்தை மாறும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க ஆண்டவருடைய பாதத்துல அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். இன்னொரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17:10 1 சாமுவேல் 17:10. பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த பெலிஸ்தன், அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த கோலியாத். அந்த கோலியாத் என்ற பெலிஸ்தன் இந்த இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தான். இஸ்ரவேலுடைய சேனை நிந்திக்கும் பொழுது அந்த நேரத்தில் தாவீது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 26 26 அதே அதிகாரம். தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவளை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். ஆமென். இந்த இடத்துல தாவீதுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வந்ததுனால அவர் சொல்லுகிறார், இந்த நிந்தையை நீக்க வேண்டுமானால் இந்த பெலிஸ்தனை கொலை செய்ய வேண்டும். ஆமென். பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்க வேண்டும். ஏனென்றால் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை அவன் நிந்தித்தானே என்கிற ஒரு வைராக்கியம். ஆமென். பிரியமானவர்களே, நம்ம நிந்தைக்குள் இராதபடி நம்ம தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமானால், நிந்தை நம் குடும்பத்தை விட்டு விலக வேண்டுமானால் இந்த வசனத்தின்படி அந்த பெலிஸ்தன் கொலை செய்யப்பட வேண்டும். ஆமென். பழைய ஏற்பாட்டில் எப்பொழுதுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் எல்லாருமே மனிதர்கள் மாம்சமும் இரத்தமும் யுத்தம் பண்ணுவார்கள். டைரக்டா மனிதர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். அதே தான் இன்னைக்கு கோலியாத் யுத்தம் பண்ணுகிறான். அவனை கொலை செய்ய வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது மாம்சத்தோடு இரத்தத்தோடு யுத்தம் கிடையாது. வான மண்டலத்தில் போராடுகிற, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். அதிகாரங்களோடு, எல்லா துரைத்தனங்களோடு, அந்தகார லோகாதிபதிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ இந்த நிந்தை மாற வேண்டுமானால், நம் குடும்பத்தில் இருக்கிற நிந்தை மாற வேண்டுமானால், நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் நமக்கு வருகிற நிந்தை மாற வேண்டுமானால் இந்த பெலிஸ்தன் கொல்லப்பட வேண்டும். அதாவது கோலியாத்தின் கிரியைகள் கொலை செய்யப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த சத்ருவின் கிரியைகளை அழித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் கண்டிப்பா ஒரு விடுதலை கொடுத்து சத்ருவின் கிரியைகளை அழித்து போட்டு நம் குடும்பத்தில் இருக்கிற நிந்தைகளை கர்த்தர் மாற்றி அமைப்பார். ஆமென். இந்த கோலியாத் யார்? இந்த அடிமைத்தனத்தின் ஆவி யார் என்று பார்த்தால், அடிமைப்படுத்த நினைக்கிற ஆவி, நிந்திக்கிற ஆவி, நம்மை பயப்படுத்த நினைக்கிற ஆவி, நம்மை கலங்க பண்ணுகிற ஆவி, அது மாத்திரமல்ல நம்முடைய வருமானத்தை திருடுகிற ஆவி, அது மட்டும் இல்லை நம்முடைய குடும்பத்தையே திருட நினைக்கிற ஆவி. இது நிமித்தம், இது அடிமைப்படுத்துறதுனால, பயப்படுத்துறதுனால, குடும்பத்தை திருடுறதுனால, பொருளாதாரத்தை திருடுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிந்தை விடுகிறது. அப்போ இந்த ஆவியின் கிரியைகளை அழித்து ஜெபித்தால் நிந்தை மாறும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனத்துல யாருக்கும் அந்த தைரியம் இல்லை. ஆனா அன்றைக்கு தாவீதுக்கு மாத்திரம்தான் இருந்தது. காரணம், அவன் அபிஷேகம் பெற்றவன். அதனால் அவனுடைய கண்களுக்கு தெரிந்தது. இன்றைக்கு நம்ம எல்லாம் அபிஷேகம் பெற்றவர்கள் இல்லையா? நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் நிந்தையை கொண்டு வருகிற, நிந்திக்கிற இந்த கோலியாத்தின் நாவி, அடிமைதனத்தின் நாவி, பயப்படுத்துகிற ஆவிகளை நம்ம கண்டறிந்து அவனுடைய கிரியைகளை அழித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு வெற்றியை கொடுப்பது மாத்திரமல்ல, நிந்தைகள் மாறும்.
நிந்தை மாறும். ஆமேன். சத்துருக்களுக்கு மேல கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லி இருக்கிறார் இல்லையா? ஆனா ஜெயம் உண்டு. இந்த சத்துருவை கொலை செய்ய வேண்டும், அழிக்க வேண்டும். ஆவிகளின் கிரியைகளை அழித்து ஜெபிக்கணும். எல்லாம் ஜெபிக்கலாமா? இது ஒரு யுத்த ஜெபம், ஒரு போராட்ட ஜெபம். நீங்க ஜெபிக்க 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 உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நிந்தை மாறும், நிந்தை மாறும். ஆமேன். எல்லாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த நிந்தை மாறும்படி தகப்பனே, இந்த பெலிஸ்த ஆவிகள், கோலியாத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக ராஜா. இவர்களை அடிமைப்படுத்த நினைக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, இவர்களை நிந்திக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. பயப்படுத்தி கலங்க பண்ணி இவர்களை நிந்திக்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறோம். ஒரு குடும்பத்தை கூட தொட முடியாது, ஒரு குடும்பத்தின் பக்கமும் நீ போக முடியாது. உன்னை கடிந்து சபித்து அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, அன்றைக்கு கேகிலாவில் வந்த பொழுது பெலிஸ்தர் வந்து களஞ்சியங்களை திருடினார்கள் என்று பார்க்கிறோமே, அதே போல நம்முடைய பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தை திருடுகிற பொல்லாத கோலியாத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, பெலிஸ்த கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, பொருளாதாரம் குறைந்ததுனால வந்த நிந்தையை கர்த்தர் மாற்றி, எல்லா கடன் பிரச்சனையும் மாற்றி, கடனெல்லாம் கொடுத்து இவர்கள் நிந்தனையிலிருந்து வெளியே வர ஆண்டவரை தலை நிமிர்ந்து வாழ கிருபை கொடுங்கப்பா. எந்த விதத்தில் எல்லாம் குடும்பத்துல சத்துரு கிரியை செய்கிறானோ, சத்துரு எழும்பி வருகிறானோ, அந்த கிரியைகளை நாங்கள் இப்பொழுது அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். சத்துருக்கள் மேல ஒரு வெற்றியை கொடுப்பீராக, ஒரு வெற்றியை கொடுப்பீராக. தகப்பனே, எங்களுடைய தேசத்திலும் ஆண்டவரே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நிந்திக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா. திருச்சபைகளுக்கு விரோதமாக நிந்தனைகளை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக ராஜா. விசுவாச குடும்பங்களுக்குள்ளே நுழைந்து நிந்திக்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. குடும்பங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கட்டும், குடும்பங்கள் தலை நிமிர்ந்து வாழட்டும், சத்ருவின் எல்லை வெளியேறட்டும், சத்ரு இவர்கள் எல்லைக்குள்ளே வரக்கூடாது, சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் நிந்தனைகளை கொண்டு வருகிற, நிந்தனைக்கு காரணமான சாத்தானி கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு உடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துங்கப்பா. உடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து வாழ பண்ணுங்கப்பா. எல்லா சாத்தானி கிரியைகளை, சத்ருவின் கிரியைகளை அழித்து போட்டு உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா குடும்பங்களில் இருக்கிற நிந்தைகளை கர்த்தர் மாற்றி போட்டு விட்டபடியா, புரட்டி போட்டு விட்டபடியா, தலை நிமிர்ந்து வாழ பண்ணுகிறபடியா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாவை கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாவை கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்ப நம்ம முழுவதும் சபைகளுக்காக நம்ம ஜெபித்தோம் இல்லையா?
சபைகளில் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபித்தோம். குடும்பங்களில் இருக்கிற நிந்தைகள் மாறும்படி ஜெபம் பண்ணோம். இப்போ ஆவியானவர் உணர்த்தினபடியினால சபைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் அவன் இஸ்ரவேலின் சேனைகளை நிந்தித்தான். அப்போ கர்த்தருக்காக எழும்புகிற வைராக்கியமாய் எழும்பி இருக்கிற தேவ ஊழியர்களை, அவர்களுக்கு விரோதமாக நிந்திக்கிற இந்த சாத்தானின் கிரியைகளை நம்ம அழித்து ஜெபிக்க போகிறோம். குடும்பங்களுக்காக நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணீங்களோ அதே போல சபைகளுக்காக, தேவ ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு உண்மையாக இருக்கிற தேவ ஊழியர்களுக்கு விரோதமாக பலவிதமான நிந்தனைகள், தூஷணங்கள் வரலாம். பொல்லாத மனிதர்கள் எழும்பி தவறாக குற்றச்சாட்டி எவ்வளோ வேதனைப்படுத்தலாம். அநேக குடும்பங்களில் பல ஊழியர்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியாமல் தலை குனிந்து இருக்கிறாங்க. பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், பிள்ளைகளால் வேதனை ஊழியர்களுக்கு. இன்றைக்கு நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் இருக்கிற தேவ ஊழியர்கள் குடும்பங்களில் இருக்கிற நிந்தைகளை மாற்றுங்கப்பான்னு கேட்க போகிறோம். சபைகளுக்கு விரோதமாய் நிந்திக்கிறானே பொல்லாத சாத்தான், அந்த நிந்தனைகளை மாற்றுங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் போராடி ஆவியில நிரம்பி ஜெபிக்கலாமா? இந்த சாத்தானை கர்த்தர் அழித்து போடுவார். அந்த சாத்தானின் தலையை கர்த்தர் நசுக்கி போடுவார். எல்லாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் எல்லாரும் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. சபைகளுக்காக, தலைவர்களுக்காக, ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகளின் மேல வருகிற நிந்தைகள், அவமானங்கள் இயேசுவின் நாமத்தில் புரட்டப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, சில விசுவாசிகளின் நிமித்தம் ஊழியருக்கு வருகிற சில போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஊழியக்கார குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளினால, பிள்ளைகள் தவறான பாதையில இருக்கிறதினால, பிள்ளைகள் ரட்சிக்கப்படாததினால, ஊழியர்கள் குடும்பத்துக்குள்ளே வருகிற நிந்தனைகளை கர்த்தர் புரட்டி போடுவீராக, புரட்டி போடுவீராக. முழு குடும்பங்களும் ஆண்டவரை பரிசுத்தம் அடையட்டும். உமக்காக அவர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும் அப்பா. யாரெல்லாம் உமக்காக ஆண்டவரை ஊழியம் செய்கிறாங்களோ, ஆண்டவரே, சின்ன சின்ன ஊழியமாய் இருந்தாலும், பெரிய ஊழியமாய் இருந்தாலும், மறைந்திருந்து செய்கிற ஊழியமாய் இருந்தாலும், கிராமங்கள்ல ஊழியம் செய்கிற ஊழியர்களாய் இருந்தாலும், அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற நிந்தைகளை கர்த்தர் மாற்றி போடுங்க அப்பா. தேவ ஊழியர்கள் தலை நிமிர்ந்து வாழட்டும் அப்பா. எப்படிப்பட்ட நிந்தை வந்தாலும் அந்த நிந்தை புரட்டப்படுவதாக. தவறான குற்றச்சாட்டுகள் வரக்கூடாது, தவறான கிரியைகள் வரக்கூடாது, தவறாக பிளான் பண்ணி நிந்திக்க கூடாது. எல்லாவற்றை கர்த்தர் புரட்டி போடுவீராக. தேவ ஊழியர்களை ஆசீர்வதிங்க, தலை நிமிர்ந்து நிற்க வைங்க அப்பா. தேவ ஊழியர்களுடைய பலவீனத்தின் நிமித்தம் வருகிற நிந்தைகள் மாறட்டும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படாதது நிமித்தம் இருக்கிற நிந்தைகள் மாறட்டும். சபை கட்டாதபடியினால ஆண்டவரே வருகிற நிந்தைகள் மாறட்டும் அப்பா. எல்லா நிந்தைகளையும் மாற்றி ஊழியர்களை வாழ வைங்க, தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுங்க. எல்லா சத்துருவின் கிரியைகள், அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற நாவுகள் கட்டப்படுவதாக, வெட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்னைக்கு தானியேலுக்கு ஆண்டவரை வந்த அந்த சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டி போட்டது உண்மையானால், உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா நாவையும் கர்த்தர் கட்டி போடுவீராக, கட்டி போடுவீராக. உம்முடைய ஊழியர்கள் தலை நிமிர்ந்து வாழட்டும். தேசத்தில் இருக்கிற அத்தனை ஊழியர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா ஊழிய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக, தலை நிமிர்ந்து வாழ்வார்களாக, உமக்காக ஊழியம் செய்வார்களாக. எத்தனையோ பேர் நிந்தையினால ஊழியத்தை விட்டுட்டே இருக்கிறாங்களே அப்பா, சோர்ந்து போயிட்டாங்களே, அவங்களை தட்டி எழுப்புங்க, அவர்களை தட்டி எழுப்புங்க. போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அன்னைக்கு எலியாவை தட்டி எழுப்புனது போல தேவ ஊழியர்களை தட்டி எழுப்புங்கப்பா, ஓட வைங்கப்பா, கிருபையாய் நடத்துங்க. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப நேரத்தை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் இடையில் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் இடையில் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி
என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன்